மவராசி நீ தீர்க்காயசா இருக்கணுமா. இம்புட்டு பேருக்கும் காசு போட்டு வாங்கின சீலையில இப்படி சும்மா கொடுத்துட்டு இருக்கியே, ஏன் ஆத்தா? மருது உன்னை ஏத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உன் கையால 108 சுமங்கலிகளுக்கு சீலை கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்குதான் கொடுத்தோம். என்னமோ ஆத்தா, நம்ம வீட்டு காசு இப்படி கரைஞ்சு போகுதுன்னு தான் கேட்டேன். சரிவா வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, நீ போய் இறங்கிட்டு காலையில வண்டி அனுப்பிடு. காலையிலயா? ஏன் ஆத்தா? உன் கையால சீலை கொடுத்த மாதிரி நான் இங்க ஒரு நாள் ராத்தங்கிறதா வேண்டிட்டு இருக்கேன்ல. சரி ஆத்தா, கோழி கூப்பிட வண்டி அனுப்புறேன். பத்ரம். வணக்கம்மா. நீங்க? என் பேர் சந்தியா. நீதான் அந்த டவுன் பொண்ணா? ஆமாமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். ஆத்தா, என்னத்தா திடீர்னு கொஞ்சற? அதுமா, என்னமோ இன்னைக்கு ஒண்ணு கொஞ்சம் போல எனக்கு தோணுச்சு. என்னம்மா? என்னமோ தெரியலத்தா, எனக்கும் உன்னை கொஞ்சம் போல தோணுச்சு. ஆமா, நீ இப்பவே வந்துட்ட? அதுமா, நான் ராத்தங்கிறது சாமிக்கே பிடிக்கல போல இருக்கு. அதான் வந்துட்டேன். சாமிக்கு பிடிக்கலையா? என்னத்தா சொல்ற? அதுமா, இன்னைக்கு நாளு நல்லா இல்லன்னு பேசிட்டாங்களா, அதான் அங்கனுக்குள்ளே செத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டேன். நீ போய் படுத்துக்க. நீ போய் தூங்கு போ. சீனாத்தானா, எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்யா. பில்டர் வேண்டாயா, சாதா சிகரெட். கடனா குடியா? இந்த வாரசு நகர்ப்பா, கடன் அன்பை முறிக்கும். அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம 2 பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டி மாத்து. அதுக்கு என்னையா அம்சப்படுத்துற? அதானே. சுண்ணாம் செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல. ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் முதலாளி. அங்கே இரு. சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவனை சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணமுட 1 வாரம் பாக்குமா. அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. தரதல்லேலோ தரதல்லேலோ ஏ தலல 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 தரதல்லேலோ தல்லேலோ. என்ன மச்சான் அது? பார்த்தா தெரியல? இது பிராந்தி, இது கிளாஸ், இது தட்டுவட முறுக்கு. இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பிறந்த வீட்டு பாச திரும்பிக்கிருச்சு. விளையாடாதீங்க. இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு இருக்கிறான். எனக்கு அவசரம், பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீதான் அல்பாயுஸ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு? அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போறா இல்லையாடி வள்ளிக்கண்ணு? என்ன மன்னிச்சிரு தம்பி. எப்படியும் பாண்டி மீனா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது. இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்ச மாதிரி இன்னும் எதையெல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது? எங்க எனக்கு ஏழவே மாட்டேங்குது எவ்வளவு அடிச்சாலும்.
மச்சான், இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்கங்க. 3 பவுன்னு சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவ நிம்மதியாத்தான் வாழல, நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வரவே மாட்டேன். சரி, நான் வரட்டா? தரு தல்லோலி தம்பி, நான் தம்பி மருது, என்னது 3500? உங்க மச்சான் 3500 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அத உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடிதாசி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, எனக்கு ரொம்ப அவசரமாச்சே. அவசியம் வேணுமே. கொஞ்சம் பொறுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 நாள்ல பரட்டி கொடுத்துறேன். இந்த பாரு, சொன்னபடி 2 நாள்ல தொகை வந்து சேரல, அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லைன்னு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட. என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்குமாவது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம 2 பேரும் முன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா, உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு. இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துருவீங்கள்ல? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல. நான் தான் சொல்றேனே பாப்பா, நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோம்மா. பாண்டி மீனா, தலதை விட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல, எங்க? இது வந்துட்டா அப்போ மறந்துட்டேன். இங்க மருது பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க? அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளினா. உங்க மச்சான் 5000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க. அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா அதான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள்லாம் பொறுக்க முடியாது, எனக்கு இப்பவே வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதியா? யோ, நின்ன நிலையில பணம் கேட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான். நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா, வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்ல, ராத்திரி சரவு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டேன், அதான். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இத குடிக்கிறத நிறுத்தப்படாத அப்பு. என்ன திருத்த பார்க்காத. புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கானே உன் புருஷன், அவனை திருத்த பாரு. என்னப்பு சொல்றீங்க? உன் புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்றேன். நான் சரக்கு வாங்குற அதே மணிப்பைய கிட்ட சீனாத்தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா? குடிகார குசும்பனுங்க. மருது அப்படியே சொல்லிட்டு போனா? சரி, நாளைக்கே உன் பணம் கடையை தேடி வரும். போயா போயா. உன் பேச்ச நம்பி போறேன். அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓ, அக்கா. என்னப்பா? இது வரைக்கும் பாப்பா கிட்ட பொய்யே சொல்லாதனா? இன்னைக்கு தாலுகா ஆபீஸ் போறதா பொய் சொல்லிட்டேனே. அத நினைச்சாதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. தம்பி, இது வரைக்கும் கோயிலுக்கே போகாத நீ இன்னைக்கு அவளுக்காக வேண்டுதல் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேப்பா. ஒரு நல்ல காரியத்துக்காக போய் சொல்றதுல தப்பே இல்லை. பாப்பா. நில்லுங்க மாமா. ஏ மாமா, என்னதான் நீங்க என்கிட்ட இதை மறைச்சாலோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது.
அப்பு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் அப்பவேவா செத்துருவேன். பாப்பா அப்படியே செத்தாதான் என்ன மாமா? பிறந்தவர்களா ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும். பாப்பா நீ சந்தோஷப்படுற விஷயத்தை தான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உன் மனசு வேதனைப்பட்டு துடிக்கிற விஷயத்த எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? மருது அந்த புள்ள நீ தண்ணி போட்டத பத்தி கேக்குது, புரியுதா? ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு, இல்ல ஆம்பளை சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறியே, அது ஏன் மாப்ள? அப்போ காலையில வந்து சொன்னப்போ எனக்கு எம்பிட்டு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? மத்தியானம் சோறு கூட சாப்பிடல. உண்மையில ஆணையா இனிமே நான் குடிக்க மாட்டேன். என் மாமானா மாமாதான். வாத்த சோறு எடுத்து வைப்போம். நல்ல சமயத்துல காப்பாத்தினீங்க மச்சான். நான் கூட எங்க அந்த சவுளி கடைக்கார பேச்சை கேட்டு ஆத்திரத்துல உண்மையை சொல்லிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அட போப்பா, எங்க நீ உளறி கொட்டிடுவோன்னு அடிவயிறு கலங்க ஓடி வந்தது எனக்கல்ல தெரியும். மாப்பிள, என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்ன இழிச்ச வாயினா? அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்லற தருவ. என்ன சில்லறை என்ன மச்சான் சில்லற? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தையே வேணும்னாலும் தருவேன். இப்ப எனக்கு தேவைப்படாது, வா போய் சாப்பிடலாம். ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனேன். அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். ம். ஐயோ, யாரையா நீ? பார்த்தா தெரியல, முகமூடி கட்டி இருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? இப்படி அப்ப இது எதுக்கு? நான் பார்த்ததே இல்லையா? நீங்க பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சிருவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா. நான் மாட்டேன். எங்க ஆத்தா வீட்டுல இருந்து கூட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தர மாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு ஐயோ, இருக்கிறது ஒரே வகரியா? ஏண்டி நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். என்ன இப்படி மிரட்டிட்டு போனா? சீக்கிரம் எடு. இல்ல இன்னும் 2-3 வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை போட்டி. பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆடி பாக்குற? பூட்டி இருக்கு. 2-3 நேரத்துல ஏமாத்திட்டானுங்க வெறும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு, நீங்க படுத்துங்க, வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா, நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு, நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பெட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? ஐ மச்சானா மச்சான் தான். சரி சரி படுக்கான் வா. பொழுது முடிக்கிற போது